வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய ஆரத்தி கதையின் இரண்டாவது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வீட்டில் கனகராஜன் சில சட்ட திட்டங்களை விதிமுறைகளை வகுத்திருந்தார். அதன்படியே எல்லோரும் நடக்க வேண்டும். சில முக்கியமான சட்ட திட்டங்கள் அவர் செய்யும் முடிவுக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாது. ஒருவருடைய காரை இன்னொருவர் எக்காரணம் கொண்டும் உபயோகிக்க கூடாது. எந்த சிப்பந்தியும் 1 வருடத்துக்கு மேல் வீட்டில் நீடிக்க கூடாது. அவருடைய மாமியார், மாமனார், மைத்துனிகள், சகலர்கள் யாரும் பண உதவி கேட்டு அவரிடம் வரக்கூடாது. வீட்டில் அப்பா, அம்மா, பெண் இவர்கள் மூவருமே அரட்டை அடிக்கலாம். பெரிய வீடுகளில் இருந்து வருகிறவர்களை சிரித்த முகத்துடன் வரவேற்று விரைவில் நாசுக்காக அனுப்பிவிட வேண்டும். எப்போதும் நல்ல உடை அணிந்து கொண்டால் இதை சாமர்த்தியமாக நிறைவேற்றலாம். இப்பதான் வெளியே போகலாம்னு நினைச்சிருந்தேன், நீங்க வந்துட்டீங்க என்ற வார்த்தை நல்ல பயனை தரும். பெண்ணின் கல்யாண விஷயத்தில் தங்கள் அபிப்பிராயத்தை கூற தாயாருக்கும் பெண்ணுக்கும் உரிமை உண்டு. ஆனால் அவர்தான் முடிவு எடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு வாழ்க்கைப்பட்ட கோமதி எவ்வளவோ சுகங்களை அனுபவித்தாலும் சில சங்கடங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்தாள். கணவனின் கண்டிப்பு அர்த்தம் இல்லாமல் எல்லை கடந்து செல்வதாகப்பட்டது. இந்த கட்டத்தில் தான் வைஷ்ணா தன்னுடைய காதல் பிரச்சனையை கொண்டு வருகிறாள். என்ன செய்ய? குட் மார்னிங் மம்மி டியர். என்னடா டார்லிங்? கோமதி தனக்கு பிள்ளையே பிறக்காத குறையை டா போட்டு தீர்த்து கொண்டாள். நேத்து நைட் சொன்னனே, ஞாபகம் இருக்கு டார்லிங். கல்யாணமான புதிதில் மெருகு தேயும் வரை கோமதியை கனகராஜன் டார்லிங் என்றுதான் சமையல் அறையில் இருந்து படுக்கை அறை வரை அழைத்து வந்தார். அந்த வார்த்தை அவர் உதட்டில் இருந்து வருவது நின்ற பிறகு அதை பெண்ணிடம் பிரயோகிக்கலானாள் கோமதி. அதான் சொன்னையே, அவர் சாது. தெரியும். என்ன மம்மி தெரியும்? உன்னோட உமேஷின் அம்மா அப்பா எல்லாரையும் எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. சொல்லவே இல்லையே. அவசியம் இருக்கலை. எப்படி தெரியும்? திருநெல்வேலி ஜில்லாதான் அவர்களுக்கும். கல்லடை குறிச்சிதான் நம்ம ஊரு. ஆமா, அதான் உன் அப்பா ஊரும். திருநெல்வேலின்னு பின்ன எப்படி சொல்ற மம்மி? நீ ஜியாகிரபி படி டார்லிங். உமேஷின் அப்பா ஹிஸ்டரி டீச்சர். சரி, அப்பா கிட்ட உன் டாடி கிட்ட இப்ப எதுவும் பேசக்கூடாது வைஷ்ணா. அப்புறம் அவர் வந்து போனப்புறம் பேசினா ஒருவேளை பிரயோஜனப்படாமல் போயிட்டா? ஒரு வழி இருக்கு. என்ன வழி மம்மி? இருக்கு, அப்புறம் சொல்ற. நிச்சயமா? ஷியோர் டார்லிங். என்ன மம்மி? உமேஷ் உன்னை உண்மையாவே விரும்புறாரா? ரொம்ப பைத்தியமா இருக்கார். அப்ப நீ? நானும் அதே மாதிரி. ரெண்டும் பைத்தியங்களா? போ மம்மி. வைஷ்ணா. என்ன மம்மி? ஒரு கேள்வி. கேளு. உன் லவ் எதுவரையில? சந்தேகமா? இல்ல, ஆர்வம். நான் உன் பெண் மம்மி. போதுமா? போதும்டா. நான் இப்பவே போய் பில்லி, ஜூலி, சீசர், சாண்டோ எல்லாவற்றையும் கவனிச்சுக்கிறேன். பாவம், அவர் மேல ஏதேனும் பாஞ்சு விபரீதமா? ஆமாமா, போ. பாவம், ஸ்கூல்ல வேற பசங்க குதறுவாங்க. இங்க எக்க தப்பா ஏதேனும் நடந்துட்டா? டாடி நல்ல மூடுல தானே இருக்கார். சிரிச்சு பேசினார். குட் குட், வெரி குட். பெண் போன பிறகு கோமதி யோசித்தாள். அவளுடன் சோழி பல்லாங்குழி ஆடின சீதாவின் பிள்ளைக்கு, எதிர் ஜாமீன் கேட்ட எள்ளுருண்டை வாத்தியார் பிள்ளைக்கு அவளுடைய பெண் வாழ்க்கைப்பட்டால் ஆஹா, என்ன சந்தோஷம்! சீதாவும் அவளும் மறுபடியும் பல்லாங்குழி ஆடலாமே. பல்லாங்குழி ஆடி எத்தனை வருடங்கள் ஆகின்றன? இந்த ஏர் கண்டிஷனும் மொசைக்கும் டைனிங் டேபிளும் யார் கேட்டார்கள்? ஒரு முற்றம், அதன் ஓரம் இளம் காற்று, வேர்க்கடலை கலந்த அரிசி பொறி, பல்லாங்குழி, மஞ்சாடி, இல்லாவிட்டால் புளியங்கொட்டை, கொந்தாட்டம். திடீரென்று நாய்கள் குரைத்தன. ஒரு குள்ளமான உருவம் கையில் குடையுடன் கால்கள் பின்ன உடல் நடுங்க மெல்ல மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்தது. கோமதி ஜன்னல் வழியாக பார்த்தாள். நாய்களை அடக்கிக் கொண்டு வைஷ்ணா அவருடன் நின்று பேசுவது தெரிந்தது. என்ன நடக்குமோ என்ற பயம் அவளை கவ்வலாயிற்று. கனகராஜன் என்னதான் பெரிய பங்கு மார்க்கெட் புலியாக இருக்கட்டுமே,
அவர் தினந்தோறும் காலையில் ஹிந்து பேப்பரை எடுத்தால் மார்க்கெட் நிலவரங்களை முதலில் கவனிக்க மாட்டார். முதல் பக்கத்தில் வேகமாக கண்ணை ஓட்டிவிட்டு இரண்டாவது பக்கம் வருவார். 2 ரக அறிக்கை அல்லது விளம்பரங்களை கண் தேடும். ஒன்று மரண அறிக்கை, இன்னொன்று ஏல அறிவிப்பு. யார் இந்த உலகை விட்டு எக்காரணத்தினால் போயிருக்கிறார்கள் என்று அறிய அவருக்கு பிரத்யேக ஆர்வம். அடுத்தாற்போல எங்கே என்ன சொத்துக்கள், வீடானாலும் சரி, நில புலன்களானாலும் சரி, ஏலத்துக்கு வருகின்றன என்பதை தெரிந்து கொள்வதில் தனி விருப்பம். சில சமயங்களில் 2ஆம் பக்கம் மரண அறிவிப்பு இல்லாமல் அது 12 அல்லது 14ஆம் பக்கத்தில் வெளியாகும். கனகராஜன் தேடுவார். அன்று ஞாயிற்றுக்கிழமையானதால் கனகராஜன் எடுத்த எடுப்பிலேயே 4, 5, 6ஆம் பக்க விளம்பரங்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு 14ஆம் பக்கத்துக்கு ஓடி வந்தார். ஒரு மரண அறிவிப்பு கண்ணில் பட்டது. KMS பூதலிங்கம் என்பவர் தமது 86வது வயதில் கடவுளின் லோட்டஸ் ஃபீட்டில் போய் விழுந்திருக்கிறார். அறிவிப்பு அவரை பாதிக்கவில்லை என்றாலும் கனகராஜன் ஓரிரு நிமிடங்கள் தாமரை மலர் பாதங்களில் சரணாகதி அடைந்த பூதலிங்கத்தை நினைத்து கொண்டார். நாகர்கோவிலில் பிறந்த பூதலிங்கம் கல்லடை குறிச்சியில் ஒரு பெரிய புள்ளியாக திகழ்ந்தவர். லட்சக்கணக்கான ஷேர்களில் முடக்கி ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான டிவிடன் வாங்கினவர். பெரிய பெரிய கம்பெனிகளில் தூக்கி எறிகிற காசுக்கு முன்னொரு காலத்தில் ஏராளமான பங்குகளை வாங்கிவிட்டு பிற்காலத்தில் பெரும் லாபத்தை அனுபவித்தவர் பூதலிங்கம். அவரை பற்றி அவர் இன்னும் ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கலாம். அவருடைய பிள்ளை வடிவீஸ்வரனுக்கு அனுதாப செய்தி அனுப்பலாம் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கையில்தான் போர்டிகோ வாசற்படியில் தீனமான குரல் அவரை சற்றே தட்டி எழுப்பியது. குரல் முதலில் மனித குரலாக ஒலிக்கவில்லை. பல நாய்களில் ஒரு நாயின் தாழ்ந்த குரலில் அழும் கேவலாகப்பட்டது. நாய் மீது அவருக்கு உயிர் ஆதலால் பார்த்தார். ஒரு மனிதர் வெளிரி போன குடையை பிடித்து கொண்டு நின்றிருந்தார். அவர்தான் சார் சார் என்று அழைத்திருக்கிறார். ஒரு சில வினாடிகளில் கோபம், எரிச்சல், ஆத்திரம், வெறுப்பு எல்லாம் அவருள் ஒரு மிக்சர் பொட்டலமாக நின்றன. யார் இவரை உள்ளே அனுமதித்தார்கள்? வாசலில் நிற்பவனுக்கு மூளை எங்கே போய்விட்டது? ஷர்ட்டும் அங்கவஸ்திரமும் இருக்கின்றன. புரோகிதர் அல்ல. குடை பீத்தலாக இருக்கிறது. பணக்காரன் அல்ல. இதுவரை பார்த்த முகமாக இல்லை. தெரிந்தவர் அல்ல. அவர் யோசனை செய்து கொண்டிருக்கையிலேயே குடை தயங்கி தயங்கி முன்னேறி படியேறி வந்தது. கனகராஜன் பொறுமையுடன் காத்திருந்தார். கடைசியில் வரலாமா என்ற குரல் அடித்தொண்டையில் இருந்தும் வந்தது. கனகராஜனுக்கு பொறுக்கவில்லை. அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சே, உள்ளே வாருங்கள். எடுத்த எடுப்பில் எல்லா ஆத்திரத்தையும் கொட்டிவிட்டால் வந்தவர் போகும்போது அவர் மீது தெளிக்க ஆத்திரம் இல்லாமல் போய்விடும் என்று கனகராஜன் எண்ணினார். சாம்பர்லின் சேஷாத்ரி ஹாலுக்குள் வந்தார். சீதா சொன்னது நினைவுக்கு வந்தது. அவர் சோஃபாவில் உட்கார்ந்தால் நீங்களும் சோஃபாவில் உட்காருங்கள். சோஃபாவில் தான் கனகராஜன் உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் எப்படி இவ்வளவு நவீனமான உயர்ந்த ரக சோஃபாவில் அவர் உட்காருவார்? உட்காரக்கூட தெரியாதே. யார் நீங்கள்? எனக்கு பூர்வீகம் திருநெல்வேலி ஜில்லா. நீங்க யாருன்னு கேட்டேன். நான் சேஷாத்ரி. இந்த குடை எப்போதும் என் கையில் இருக்கும். அதனால பசங்க சாம்பர்லின் சேஷாத்ரின்னு கூப்பிடுவா. உங்களுக்கு சாம்பர்லினை தெரியும் இல்லையா? சாம்பர்லின் போன யுத்தத்துக்கு முன்னால ஹிட்லரோட. சாம்பர்லினை நான் அப்புறம் தனியா கவனிச்சுக்கிறேன். நீங்க யார்? எதுக்காக வேலை கெட்ட வேலையில நான் பேப்பர் படிக்கும்போது தொந்தரவு செய்ய வந்திருக்கிறீர்? இதையெல்லாம் ரத்தின சுருக்கமா சொல்லும். சேஷாத்ரிக்கு கனகராஜன் பேசின விதம் ரொம்பவும் பிடித்திருந்தது. என்ன இருந்தாலும் செல்வந்தன் செல்வந்தன் தான். தம்மை அவர் மிரட்டுகிறார் என்ற எண்ணமே அவருடைய மண்டையினுள் புகவில்லை. நான் ஒரு ஸ்கூல் வாத்தியார். அந்த காலத்து BA-LT. உமேஷின் அப்பா. யார் உமேஷ்? ஷா வாலஸ் கம்பெனியை தெரியுமோ? உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்க முடியும்? பெரிய கம்பெனியாச்சே. எனக்கு அதனோட சேர்மனையும் மேனேஜிங் டைரக்டரையும் தான் தெரியும். உங்க பிள்ளை உமேஷை தெரியாது. என்ன ஆச்சரியமா இருக்கே. என் பிள்ளை உமேஷை உங்களுக்கு தெரியாது? அதான் சொன்னனே, தெரியாது. ஆனா பாருங்கோ, நீங்க தானே கனகராஜன். உங்க பெண் இருக்காளே வைஷ்ணு. சிச்சி, விஷ்ணு. வைஷ்ணா. எஸ், வைஷ்ணா. அவளுக்கு என் பிள்ளை உமேஷை தெரியும். அதுவும் நன்னா தெரியும்.
கனகராஜன் திகைக்கவில்லை, திடுக்கிடவில்லை. வியப்பு, ஆச்சரியம், லேசான பயம் எல்லாம் பிறந்தன. என்ன உளறேள்? கால் வலிக்கிறது, உட்காருங்கள். முன்னாடியே சொல்லியிருந்தால் பெருமைப்பட்டிருப்பேன். விஷயத்துக்கு வாருங்கள். அதான் வந்தாச்சே. என்ன வந்தாச்சு? என் பிள்ளை உங்க பெண். அப்படின்னா? அந்த காலத்துல அப்பா அம்மா பார்த்து வச்சா. இப்ப அவர்களே. ஓய், என் மேல சாடாதீர்கள். எனக்கும் என் பிள்ளை மேல கோபம்தான். ஆனா என்ன செய்யறது? என் பிள்ளையாச்சே. இது எத்தனை நாளா? நாள் கணக்கு தெரியாது. ஒரு 7-8 மாசமாவது இருக்கணும். உங்க பெண் இருப்பாளே, அவளையே கூப்பிட்டு வேணும்னா கேளுங்கோ. அதை பத்தி அப்புறமா நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். இப்ப வந்தது நான் என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்கத்தானே? ஆமாம், அதுவே தான். இது அக்டோபர். 10 நாள்ல புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி அடைமழை. கார்த்திகை அவ்வளவு சுகம் இல்லை. அப்புறம் மார்கழி தான். அது முடிஞ்சுட்டா தை. தமிழ் மாசம் எல்லாம் அத்துப்படி. இங்கிலீஷ்ல சொல்லவும் தெரியும். ஜனவரி 14க்கு தை பிறக்கிறது. சங்கராந்தி ஆனப்புறம் ஒரு நல்ல நாள்ல. நான் யார் தெரியுமா சேஷாத்ரி? கனகராஜன். அது பெயர். கம்பெனி அதிபர். சாதாரண அதிபரா? அது தெரியாது. பாதி நாள் நான் கவர்னருடன் சாப்பிடுறவன். சீஃப் மினிஸ்டர்களுடன் கை குலுக்கிறவன். பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி டைரக்டர்களுடன் டெலிஃபோன்ல தினசரி பேசுறவன். லண்டனுக்கு 7 தடவை, நியூயார்க்குக்கு 4 தடவை, டோக்கியோவுக்கு. இதை பற்றியெல்லாம் என் பிள்ளை என்னிடம் சொல்லவில்லை கனகராஜன். மிஸ்டர் கனகராஜன், என்னை நீங்கள் வெறும் சேஷாத்ரியாகத்தான். நீங்கள் போகலாம். அப்படின்னா வாத்தியாருக்கே புரியலையா? நீங்க வந்த காரியம் முடிஞ்சாச்சு. உமேஷ் கிட்ட என்ன சொல்றது? ஒரு சின்ன இடமா பார்த்து லவ் பண்ண சொல்லுங்கள். சொல்றேன், ஆனா அவன் பார்க்க மாட்டான். உங்க பெண் ஒரு பெரிய இடமா பார்த்து லவ் பண்ணி இருந்தால் இந்த பிரச்சனையே முளைச்சிருக்காது. என் பெண்ணை பத்தி எனக்கு நன்னா தெரியும். அவளுக்கு ஆண்வாடையே பிடிக்காதோ? அவள் லவ் பண்ற பெண் இல்லை. கல்யாணமான பிறகுதான் லவ் பண்றது நம்ம தேசத்து கலாச்சாரம்னு என் பெண்ணுக்கு தெரியும். எனக்கு ஆட்சேபனை இல்லை. தற்காலிகமாக 2 பேரும் லவ்வை நிறுத்தி வச்சுக்கட்டும். உமக்கு என்ன திமிரா இல்லை குசும்பா? என்ன கிண்டல் இப்படி பேச? என்றார் கனகராஜன். நான் ஒரு ஏழை. திமிருக்கு இடம் இல்லை. கல்யாணம் பேச வந்திருக்கேன். அதுவும் பிள்ளைக்காக. கெஞ்ச. குசும்பு வார்த்தை எப்படி பேசுவேன்? என் பெண்ணை உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு சம்மதம் இல்லை. சம்மதம் இல்லவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ் சொல்றதும் தப்பா? சொன்ன விதமும் இடமும் தான் சரியில்லை. இனிமே என் பாடு விட்டது. என் வரையில் பிரச்சனை தீர்ந்தது. இனிமேல் என் பிள்ளை பாடு, உங்க பெண் பாடு. நான் வரேன். கனகராஜன் திடீரென்று மௌனமானார். ஒரு சின்ன விஷயம். என்ன பஸ் சார்ஜா? இப்ப நீங்க உங்க பணக்கார திமிர்லே பேசுகிறீர்கள். பரவாயில்லை. கார்த்திகை மாசத்தில தெருவில் நாங்கள் கூட்டம் கூட்டமா அலையும். ஆனா வருஷம் 12 மாசமும் அதுகள் உங்கள் வீட்டைச் சுற்றி அலையறது. கேட் வரை யாரையாவது உடன் வர சொல்லுங்கள். வர்றப்போ யார் துணை வந்தார்களோ அவர் இப்பவும் வரட்டும் என்றார் கனகராஜன். தற்செயலா ஒரு தேவதை போல உங்க பெண் எதிர்பட்டா. இப்பவும் எதிர்படுவாள்னு நம்ப முடியாது. அவளையே கூப்பிடுங்கள். கனகராஜன் தாம் உட்கார்ந்திருந்த சோஃபாவின் இடப்புறம் இருந்த சுவிட்சை அழுத்தினார். அடுத்த நிமிஷம் ஒருவன் ஓடோடி வந்தான். இவரை கேட் வரையில் கொண்டு விடு. நம்ம வீட்டு டாக்ஸ் கடிக்காதுன்னு தெரியாது அவருக்கு. வரேன். உங்க வீட்ல நாய்கள் தான் கடிக்காதுன்னு தெரிஞ்சு கொண்டேன். உங்க பெண் வைஷ்ணவி தைரியமாக இருக்க சொல்லுங்கள். காதலிச்ச பெண்ணை கைவிடுற கயவன் என் பிள்ளை இல்லைன்னு அழுத்தி சொல்லுங்கள். வரட்டுமா? வரேன். சேஷாத்ரி குடையுடன் படி இறங்கி நடந்தார். என்ன திமிர், என்ன குசும்பு, என்ன நக்கல், என்ன நம்பிக்கை! கனகராஜனுக்கு பிளட் பிரஷர் ஏறியது. தலை கனத்தது. கண்கள் செருகின. கோமதி என்று கத்தினார். கோமதி கணவருடைய கோபக்குரலை கேட்டதும் அறையில் இருந்து பூனையாக நடந்து பூஜை அறைக்குள் நுழைந்தாள். 20 நிமிடங்களுக்கு மேலாக கனகராஜனும் சேஷாத்ரியும் பேசி தீர்த்ததை ஒரு தனி சுவாரஸ்யத்துடன் அனுபவித்த அவள் இப்போது கணவர் அருகே போகக்கூடாது என்று தீர்மானித்து சுவாமி படங்களை நாடினாள். உமேஷின் தந்தை சேஷாத்ரி இவ்வளவு அழகாக நையாண்டி கலந்து பேசுவார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை.
தம் பெண்ணை ஒரு சாமானியன் காதலிக்கிறான் என்ற செய்தி கூட கணவரின் எரிச்சலை கிளப்பவில்லை. பிள்ளையின் தந்தை குத்தியும் குதறியும் கிழிக்கிறார் என்ற எண்ணம்தான் அவரை ஒரு ஆக்ரோஷ குழியில் தள்ளி இருக்கிறது என்பதை கோமதி உணர்ந்தாள். இந்த வேளையில் அவள் அவரை சந்தித்து பேசினாள். அவ்வளவுதான். கனகராஜன் எரிச்சலை எல்லாம் அவள் மீது திசை திருப்புவார். எதற்கு வீண் பேச்சு? எரிச்சல் கோபமெல்லாம் அவராகவே அவளை தேடி மெதுவாக வரட்டும். பூஜை அறையில் இல்லாதது ஏதும் இல்லை. சுவர் நிறைய முருகன்கள், லட்சுமிகள், பார்வதிகள், சிவ விஷ்ணுக்கள். ஒரு படத்தில் சாய்பாபா, இன்னொரு ஓரத்தில் ஐயப்பன். நட்ட நடுவே ஒரு படம் காஞ்சி காமாட்சி. அதன் முன் விளக்கு. முந்திய நாள் எரிந்த பின் திரி கரி நூலாக கிடந்தது. ஊதுபத்தியின் மிச்சம் தனியாக நிற்க சாம்பல் கீழே சிதறி இருந்தது. கனகதாராவில் இருந்து சங்கராந்தி பூஜை வரை அநேக சிறு சிறு புத்தகங்கள் அலங்கோலமாக கிடந்தன. கோமதி தரையில் உட்கார்ந்தாள். திடீரென்று கணவர் வந்துவிட்டால் அப்போது அவள் வெறுங்கையுடன் இருப்பாளே. ஒரு சின்னஞ்சிறு 3 அங்குல புத்தகத்தை எடுத்தாள். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பிரித்தாள். கண் ஓடியதுடன் சரி, மனம் கணவரின் வருகையை எதிர்பார்த்து நின்றது. அம்மா, என்ன? அப்பா கூப்பிடுறார். சத்தம் போடாத, அப்பா கூப்பிடுறார். வைஷ்ணா கிணற்றுக்குள் இறங்கி குரல் கொடுத்தாள். தெரியும், நீ பேசாம போ, மாடிக்கு போ. என்ன பேசினா? அப்புறம் சொல்றேன், இப்ப போ. அப்பா ரொம்ப கோபமா கத்தினார். அதான் இங்க வந்தேன். ஒளிஞ்சின்னு இருக்கியா? நீ போக மாட்ட? போறேன், ஆனா நான் உன்னைத்தான் நம்பின்னு இருக்கேன். நான் இந்த அம்பாளை, இந்த குருவாயூர் அப்பனை, இந்த முருகனை, இந்த அப்பா எழுந்து வர மாதிரி இருக்கு, நான் போயிடுறேன். வைஷ்ணா ஓடி செல்வதை உணர்ந்த கோமதி புத்தகத்தில் இருக்கும் ஸ்லோகங்களை உச்சரிப்பது போல பாவனை செய்தாள். கால் ஓசை நெருங்கி வந்தது. பூஜை அறை வாயிலில் நின்றது. கோமதி கண்களை மூடிக்கொண்டாள். கோமோ, அவள் திரும்பவில்லை. ஏன் இங்கே வந்து உட்கார்ந்திருக்க? வெளியே வா. இன்னும் தாமதித்தால் ஒருவேளை கனகராஜன் உள்ளே புகுந்து அவளுடைய கையை பிடித்து இழுத்தாலும் இழுப்பார் என்று கோமதிக்கு பட்டது. கூப்பிட்டீங்களா? 7 தடவை உங்ககிட்ட பேசணும், வா. தோ. பூஜை அறையை விட்டு அவள் வெளியே வந்ததும் வைஷ்ணா, என்ன செய்திருக்கிறாள் தெரியுமா என்றார் கனகராஜன். என்ன? லவ் பண்றாளாம். அப்படியா? இருக்காது. அவ என் பொண்ணும் தான். இருந்தாலும் இருக்காது. யாரோ உமேஷாம். உமேஷா? வடக்கத்தி பெயரா இருக்கு. எல்லாம் தெக்கத்தி தான். நீ என்ன சொல்ற? எதை பத்தி? வைஷ்ணாவை பத்தி. எனக்கு என்ன தெரியும்? நீங்க திடீர்னு வந்து ஒரு குண்டை போடுறேள். அவ எங்க? நான் பார்க்கலை. கூப்பிடு. பூஜை ரூம் ரொம்ப டேர்ட்டியா இருக்கு. அதனால தான் இங்க வந்து ஸ்லோகம் சொல்ற மாதிரி பாசாங்கு பண்ணையோ. வந்து உன் பெண்ணால நம்ம வீடும் டேர்ட்டியாக வேண்டாம். கூப்பிடு அவளை. கோமதி பதில் சொல்லாமல் நடந்தாள். எப்போது கணவருடன் எதிர்வாதம் செய்யலாம் என்பதை அவள் அறிவாள். அவள் பெண்ணுடன் ஹாலுக்கு வந்தபோது கனகராஜன் இன்னும் 104 டிகிரி ஜுரத்திலேயே இருந்தார். வைஷ்ணா? அவருடைய உருமலுக்கு வைஷ்ணா, என்ன டாடி என்று தாழ்ந்த குரலில் கேட்டாள். யார் உமேஷ்? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுனா எப்படி ஃப்ரெண்ட்? வைஷ்ணா தயங்கினாள். சொல்ல என்றாள் கோமதி. குட் ஃப்ரெண்ட் டாடி. எங்க மீட் பண்ண? காலேஜ்ல. அவன் எங்க அங்க வந்தா? ஸ்டெல்லா மேரிஸ் விமன்ஸ் காலேஜ் தானே? ஆமாம்பா. மேனேஜர், குமாஸ்தா, பியூன், வாட்ச்மேன் இவங்க தான் ஆண் பிள்ளைகள். இப்படியெல்லாம் பேசாத. சாரி டாடி. இப்ப சொல்லு, உமேஷ் எதுக்கு காலேஜுக்கு வந்தான்? அவர் ஒரு எம்பிஏ. எம்பிஏனா? நான் எஸ்எஸ்எல்சி தான். ஆனா ஒரு எம்பிஏ எங்கிட்டையும் வேலை பார்க்குறான். விஷயத்துக்கு வா. எங்க காலேஜில் ஒரு செமினார் நடந்தது. இந்தியாவில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செமினார். செமினார்னா? தெரியும், நான் எத்தனையோ செமினார்ல கலந்து கொண்டிருக்கேன். அப்போ மீட் பண்ணேன். செமினார் 3 நாளுக்கு நடந்தது. ஓ, ஐ சி. ரொம்ப நல்லவர் அப்பா. அவனுடைய அப்பா யார் தெரியுமா? தெரியும்பா. அவர் ஒரு டீச்சர். ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் டீச்சர். டீச்சரோட இன்றைய மதிப்பு என்ன தெரியுமா உனக்கு? அது தெரியாது டாடி. ஆனா உமேஷ் அப்பா டீச்சரா இருக்கிறதுக்கு உமேஷ் பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா? உமேஷ் ஷா வாலஸில் ஆஃபீஸர். நாளைக்கு பெருசா வருவார். ஏன்னா அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஓகே, அவன் பெருசா வரட்டும். ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பிள்ளையையோ ஒரு பெண்ணையோ பெறட்டும். நீ கல்யாணமாகி ஒரு பெண்ணையோ பிள்ளையையோ பெத்துக்கோ.
அவங்க பெரியவங்களான அப்புறம் அவன் ஃபேமிலியோட அலையன்ஸ் வச்சுக்கோ. சரி டாடி. என்ன சரி? அதான் சொன்னீங்களே, அவர் தனியா கல்யாணம் பண்ணிக்கட்டும், நான் தனியா கல்யாணம். கிண்டலா? இல்ல டாடி, நிச்சயமா கிண்டல் இல்ல. நான் ஏற்கனவே உமேஷ்கிட்ட சொல்லியாச்சு. ஆனா, அவரோட அப்பா தான். என்ன சொன்ன? வைஷ்ணா தயங்கினாள். அப்பா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு வைஷ்ணா. என்றாள் கோமதி. நான் சொன்னேன் டாடி, என் ஃபாதர் கமர்ஷியல் வேர்ல்ட்ல ஒரு பெரிய ப்ராமினன்ட் பர்சன். நான் அவருக்கு ஒரே பெண். என் மேல உயிரையே வச்சிருக்கார். நான் ஒரு பெரிய இடத்துல சீரும் சிறப்புமா இருக்க ஆசைப்படுறவர். நீங்க என்ன மறந்துடுறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னேன் டாடி. குட், வெரி குட். ஆனா இதுக்கு அந்த உமேஷ் என்ன பதில் சொன்னான்? வைஷ்ணா முகத்தை திருப்பிக் கொண்டாள். கனகராஜன் பதிலுக்காக காத்திருந்தார். அது வரவில்லை. கோமதி ஒரு தயக்கத்துக்குப் பிறகு அவளை உந்தினாள். சொல்லு. ஆஹா. முணுமுணுக்காத, வாய் திறந்து சொல்லு. மாட்டேன் நீங்க என்ன பேசிக்கொள்கிறீர்கள்? என்றார் கனகராஜன். சொல்ல மாட்டாளாம் என்றாள் கோமதி. ஏன்? இல்லப்பா. சொல்லு வைஷ்ணா. அந்த உமேஷ் என்ன சொன்னான்? அதை வெளியிட ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடி. ஏன்? கஷ்டமா இருக்கு. அதான் ஏன்னு கேட்டேன். உங்க மனசும் கஷ்டப்படும், கோபமும் வரும். சொல்லு. கோவிச்சுக்காதீங்க டாடி. இல்ல, சொல்லு. அவர் சொன்னார். உன் அப்பாவின் பயோடேட்டா என் சுண்டு விரல் நக முனையில இருக்கு வைஷ்ணா. உன் ஃபாதர் ஆஃப்டர் ஆல் ஒரு எம்ஏ பிஎஃப். நிறுத்து. எம்ஏ பிஎஃப்னா என்ன அர்த்தம்? மெட்ரிகுலேஷன் அப்பியர்ட் பட் ஃபெயில்டு. ராஸ்கல். அதான் சொன்னேனே டாடி, நீங்க கோபிச்சுக்குவீங்கன்னு. நீங்க எஸ்எஸ்எல்சி பாஸ் இல்லையா? என்றாள் கோமதி. நீ பேசாம இரு. இப்ப என் ஸ்கூல் குவாலிஃபிகேஷனா முக்கியம்? மேல சொல்லு வைஷ்ணா. ஆஃப்டர் ஆல் ஒரு எம்ஏ பிஎஃப். அதான் ஒரு தடவை சொல்லி வியாக்கியானம் பண்ணியாச்சே, மேல வா. வீட்டு தரகன், கல்யாண தரகன் மாதிரி அவர் ஒரு ஷேர் தரகன். ஷேர் மார்க்கெட்டை பார்த்து ஷேர்களை வாங்க விற்க மற்றவங்களுக்கு உதவி செய்யற தரகன். அதுக்கு கமிஷன் வாங்குறார். நிறைய கமிஷன் கிடைக்கிறதால வீடு, காரு, ஆள் படை எல்லாம் இருக்கு. உன் அப்பா அப்படி ஒன்றும் பெரிய ப்ராமினன்ட் பர்சன் இல்லை அப்படின்னார். அவன் கண்டானா? ராஸ்கல். நான் என்னென்ன செய்யறேன் தெரியுமா வைஷ்ணா? எனக்கு தெரியும்பா, எனக்கு நன்னா தெரியும். அவர் அப்படி சொல்றார். அதுக்கு நான் என்னப்பா செய்யறது? இன்னிக்கே இப்பவே ஷா வாலஸ் சேர்மனுக்கு ஃபோன் பண்ணி அவன் சீட்டை கிழிக்க சொல்றேன். அவரே அதை விட்டுட்டு இன்னொரு பெரிய வேலைக்கு போறதா இருக்கார். எந்த கம்பெனி? தெரியாது. தெரிஞ்சா சொல்லு. அங்க அவனை எடுத்துக்காம செய்து விடுறேன். சரிப்பா. ராஸ்கல். நான் போலாமா அப்பா? நீமே அவனை மீட் பண்ண கூடாது வைஷ்ணா. சரி டாடி. ஆனா புது கம்பெனியின் பெயர் தெரியணும்னு சொன்னீங்களே. ஒழிஞ்சு போறான். நீ அவனை இனிமேல் மீட் பண்ணப்படாது. எஸ் டாடி. ஆனா அவர் மீட் பண்ண வந்தா? மூஞ்சிய திருப்பிக்கோ. ஓகே ஃபாதர். அந்த டீச்சர் சொன்னதை பார்த்தப்போ நீ உண்மையாகவே அந்த பயலை லவ் பண்றியோன்னு ஒரு சந்தேகம் வந்தது. இப்பவும் சந்தேகம் இருக்கா டாடி? நோ, நாட் அட் ஆல். நீ ரியலா அவனை லவ் பண்ணி இருந்தா இப்படியெல்லாம் அவனுக்கு பாதகமா பேசி இருக்க மாட்ட. என்னை எதிர்த்து போராடி இருப்ப. உங்க குணம், கொள்கை, மனசு எல்லாம் எனக்கு நன்னா தெரியும் டாடி. யூ ஆர் அ குட் கேர்ள். தேங்க்யூ டாடி. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? உங்களை நன்னா புரிந்துன்றிருப்பேன் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டாடி. கோ ஆன். நன்னா கேளு. நான் உமேஷத்தான் லவ் பண்றேன். அவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சிருந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணி இருப்பீங்க? முதல்ல அவன் கை காலை ஒடிப்பேன். உன்னை ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைப்பேன். இல்லாம போனா நீ கட்டி இருக்கிற துணியோட வீட்டை விட்டு துரத்தி இருப்ப. நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு தான் நான் உள்ளூர நினைச்சேன் டாடி. உன் எதிர்காலம் என் கையில இருக்கு, பயப்படாத. லவ் கிவ் எல்லாம் பேத்தல். கண்ணுக்கு லட்சணமா ஒரு பெரிய பணக்கார பிள்ளையா பார்த்து உன்னை அவன் வசம் ஒப்பிக்கிறேன் பாரு. நான் என் ரூமுக்கு போறேன் டாடி. ஓகே. கோமதி, இப்ப என்ன சொல்ற? சொல்ல என்ன இருக்கு? உங்க வழியே தனி வழி. இன்னும் 20 வயசு ஆகாத பெண்ணுக்கு நாம தான் நல்லது பொல்லாதது சொல்லி கொடுக்கணும். நல்ல வேளை அந்த டீச்சர் இன்னைக்கு வந்தார். இல்லாம போனா அந்த உமேஷ் நம்ம பெண்ணின் மனதை பாய்ஷன் பண்ணி கடைசியில நாம தலை குனியும்படியா பண்ணி இருப்பான். நீங்க சொல்றதும் சரிதான். உன்னை நான் லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணி கொண்டேன் கோமதி? இல்லை, நாம 2 பேரும் லவ் பண்ணிக்கவே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம்தான் லவ் பண்ணி கொண்டோம். அப்பவும் நான் லவ் பண்ணிக்கலை. வெறும் புருஷன் பொண்டாட்டியா இருந்தோம். லவ், அதுக்கு அர்த்தமே வேற.
உங்களையும் என்னையும் மாதிரி உள்ள சாதாரண மனித ஜென்மங்களால அவ்வளவு எளிதில் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ நான் உன்னை லவ்வே பண்ணலை என்கிறாயோ? என் உடம்பு மேல ஆசையை கொட்டினேள். ஒரு வெறியோடு என்னை பார்த்தேள். அது எல்லா மிருகங்களும் செய்யற ஒரு காரியம். அதுக்கு பேரு லவ் இல்லை, லஸ்ட். கனகராஜன் ஒரு தடவை ஏற இறங்க அவளை பார்த்தார். கோமதியா இப்படியெல்லாம் பேசுகிறாள்? இப்படி பேச எங்கே கற்றுக்கொண்டாள்? லவ் என்றால் என்ன? லவ் அன்பு, காதல். குழந்தை மேல் லவ், அம்மா மீது லவ், தம்பி மேல் லவ், குருவாயூர் அப்பன் மேல் லவ், ஒரு பெண் மீது லவ். இதில் எது அன்பு, எது பாசம், எது பக்தி, எது நட்பு, எது காதல்? இதெல்லாம் தெய்வீகம் என்றால் லஸ்ட் என்றாளே கோமதி. அதற்கு என்ன அர்த்தம்? ஒரு நிமிட மன உளைச்சலுக்கு பின் கனகராஜன் எழுந்தார். ஒரு உறுதி நிலைத்தது. அவருடைய மாப்பிள்ளை ஒரு மாபெரும் பணக்கார வீட்டு பிள்ளையாக இருப்பான், இது நிச்சயம். அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் நிம்மதி பெருமூச்சுக்களை கஞ்சத்தனம் இல்லாமல் உதிர்த்தார்கள். இனிமேல் தன் பெண் வைஷ்ணா காதல் திசையில் தலை வைத்து படுக்க மாட்டாள். தாம் பார்க்கும் வரனுக்கே கழுத்தை நீட்டுவாள் என்று கனகராஜன் நிம்மதியடைந்தார். பிள்ளை இட்ட கட்டளையை நிறைவேற்றியாகிவிட்டது. இனிமேல் தமக்கு எந்த விதமான ஒரு தொல்லையும் இராது என்று சாம்பர்லின் சேஷாத்ரி சரித்திரத்தின் பொற்காலங்களில் ஒன்றினை தேடி எடுத்து அதனுள் மூழ்கினார். அப்பாவின் உள்ளம் என்ன என்பதை திட்டவட்டமாக வைஷ்ணா அறிந்து இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த திட்டத்தை எப்போது எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று யோசிக்கலானாள். உமேஷ் வைஷ்ணாவுக்காக காத்திருந்தான். மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க. இவர்கள் எல்லோரும் இப்படியாக வெவ்வேறு திசைகளில் நிம்மதி என்னும் கோட்டையை பிடித்து மகிழும்போது கோமதி மட்டும் சும்மா இருப்பாளா? திங்கட்கிழமை அன்று கனகராஜன் கம்பெனிக்கு கிளம்பி சென்றதும் எங்கேயோ பரண்மேல் நூற்றுக்கணக்கான சாமான்களுக்கிடையில் ஒளிந்திருந்த பல்லாங்குழியை தேடி எடுத்து துணியால் துடைத்து தயாரானாள். பனை ஓலை கூடை நிறைய குந்துமணிகள். ஆஹா, பல்லாங்குழி ஆடி எத்தனை எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன. கார் சேஷாத்ரி வீட்டு வாசலில் நின்றது. டிரைவரிடம் ஒரு 5 ரூபாய் நோட்டை வீசி எறிந்து, சரியா 3 மணிக்கு வா என்றாள். டிரைவர் அந்த 5 ரூபாய் நோட்டில் என்ன வாங்கலாம் என்று மனதுள் ஒரு பட்டியல் தயாராக்கி கொண்டு கிளம்பினான். திண்ணை கம்பிகளை பிடித்து நின்று கொண்டிருந்த சீதா கார் நின்றதும் திகைத்தாள். அதில் இருந்து ஒருத்தி ஒரு பையுடன் இறங்குவதைக் கண்டதும் மலைத்து போனாள். அனாயாசமாக ஒரு 5 ரூபாய் நோட்டு வீசி எறியப்படுவதைக் கண்டதும் ஸ்தம்பித்து போனாள். யாரிது? பட்டுப்புடவை, வைரத்தோடு, வலது கையில் 7-8 வளையல்கள், இடது கையில் வாட்ச், மூக்கில் பேசரி, கழுத்து நிறைய சங்கிலி. 1 கிராம் தங்கத்தின் விலை அன்று ரூபாய் 151 ரூபாய் புள்ளி 25 பைசா. 8 கிராம் ஒரு சவரன். எவ்வளவு சவரன் இருக்கும்? வைரம் ஜொலிக்கிற ஜொலிப்பை பார்த்தால் நிச்சயமாக கிம்பர்லி வைரமாகத்தான் இருக்க வேண்டும். பெல்ஜியத்தில் செதுக்கின வைரமாகத்தான் இருக்க வேண்டும். கேரட் 10,000, ஏன் 12,000 கூட தேரும். அவள் அந்த கார் வீடு தவறி நின்று விட்டது என்று முதலில் நினைத்திருந்தாள். 5 ரூபாய் நோட்டை வீசி எறிந்தவள் நிச்சயமாக சரியான விலாசம் கேட்பாள். பதில் சொல்லலாம். சொல்லும்போது நகைகளை மேலும் உன்னிப்பாக கவனிக்கலாம். பட்டுப்புடவை ஸ்பெஷல் தறியில் நெய்தது போல இருக்கிறது. நல்லியில்தான் ஆர்டர் கொடுத்து வாங்கி இருக்க வேண்டும். சீதா நினைத்தபடி கோமதி படியேறி வந்தாள். சீதா திண்ணை கம்பிகளை அப்புறம் கவனித்துக் கொள்ளலாம் என்று வாசற்கதவுக்கு ஒரு பரபரப்புடன் வந்தாள். கதவை திறந்தாள். கோமதி ஒரு கணம் சீதாவின் விழி பிதுங்கும் வியப்பை சந்தித்துவிட்டு, என்னடி சீதா, கண்ணை உருட்டி பார்க்கற, என்ன தெரியலையாடி என்றாள். ஞாபக சக்தி பந்தயத்தில் சீதா சுரணையுடன் போட்டியிட்டாள். சுரணை தோற்காது. உள்ளே வாருங்கள். என்னடி மரியாதை? கார்ல வந்தேன்னா நான் உன் பழைய சிநேகிதி கோமாடி, கோமதி. என்ன என்ன சொன்ன? நீ என் பழைய கோமாவா? என்னடி இப்படி குண்டா போயிட்ட? எவ்வளவு அழகா ஒத்த நாடியா, உதடெல்லாம் சிவக்க, முகத்துல கண் விளையாட இருப்ப. இரு, ஒரு தடவை நான் என் கண்ணை தொடச்சிட்டு பார்க்கறேன். வேணும்னா சோப்பு போட்டு அலம்பிட்டு பாரு சீதா. வா வா, உள்ள வா. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? அளந்தா 1,00,000 லிட்டர் இருக்கும். நிறுத்தினா 1,00,000 கிலோ தேரும். வா வா. வா வான்னு சொல்லிண்டு இங்கேயே நின்னா எப்படி? முதல்ல நட. சீதா நடந்தாள். கோமதி பின் தொடர்ந்தாள். நீ கார்ல இருந்து இறங்கி வந்திருக்கிறவள் பெரிய பங்களாவில் வாழறவளா படுறது.
இது ரொம்ப பழைய வீடு. சுவரை பார்க்காத, கண்ணு கலங்கும். நிலத்தை பார்க்காத, சிமெண்ட் தரைன்னு சொன்னா அங்கங்கே பாளம் பாளமா. நிறுத்திடி, நான் இதையெல்லாம் பார்க்க வரல. உன்னை பார்க்க வந்திருக்கேன். இந்தா, முதல்ல இதை வாங்கிக்கோ. என்னது? உனக்கு கற்பூர வாழைப்பழம் உசிராச்சே, வாங்கிட்டு வந்தேன். இன்னும் நினைவு வச்சுருக்கியே. நீதான் என்ன அடியோடு மறந்துட்ட. உன்னை ஞாபகம் வச்சுக்கும்படியா என் வாழ்க்கை அமையலடி கோமதி. ஏண்டி குறைபட்டுக்கிற? பின்ன என்னடி, புடவை தீபாவளிக்கா பொங்கலுக்கான மூளையை குழப்பிக்கொண்டு கடைசியில எதற்குமே இல்லை என்கிற நிலை. என் ஆம்படையான் ஒரு ஸ்கூல் டீச்சர். ஏன் உன் பிள்ளை சம்பாதிக்கணுமே. நான் அவன் விஷயமாத்தான் வந்தேன். அதோட உன் கூட ஒரு தடவையாவது பல்லாங்குழி ஆடணும்னு ஆசைப்பட்டேன். ஓ, ஆடலாம். காலம் நேரம் போறது தெரியாம எத்தனை நாட்கள் ஆடி இருக்கோம். ஒரு தடவை என் அம்மா நம்ம 2 பேரையும் நறுக்கு நறுக்குன்னு கிள்ளினா. நீ பால் பொங்குறதையும் கவனிக்காம ஆடினேன்னு. இப்ப கூட அந்த இடம் வலிக்கிறது. அது சரி, எனக்கு கல்யாண வயசில் ஒரு பிள்ளை இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? மகாலிங்கபுரம் கோவில்ல இருந்து தெரிஞ்சுண்டாயா? எப்படியானால் என்ன? நீ நல்ல சமயம் பார்த்துத்தான் வந்திருக்க கோமா. நேத்து தான் எங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து முடிவு தெரிஞ்சது. பெண்ணோட அப்பாவுக்கு பிடிக்கலையாக்கும். ஆமாம், அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அந்த பெண்ணோட அம்மா. சீதா மூர்ச்சையாக போக இருந்தாள். தக்க சமயத்தில் கோமதியின் வைர பேசரி ஒளி வீசி அவள் கண்களை திறக்கவே சமாளித்துக் கொண்டாள். வைஷ்ணாவின் அம்மாவா நீ? ஆமாம்டி. ஆனா நான் தான் உன் பழைய சிநேகிதி. உமேஷின் அம்மான்னு எப்படி தெரிஞ்சது? என் பெண்ணும் உன் பிள்ளையும் தான் 7-8 மாசமா ஹோட்டல்ல டிஃபன், தியேட்டர்ல சினிமா, பீச்சில் காத்துன்னு அலையறாளே. ஏண்டி, நாமெல்லாம் அந்த காலத்துல இந்த காலத்து பிள்ளை பெண்கள் மாதிரி அலைஞ்சோமா? அலைய யாரும் விடலை. அப்படி அலையறதுன்னு புறப்பட்டாலும் எங்க அலையறது? கல்லடை குறிச்சியில 2 தியேட்டரோ 3 தியேட்டரோ, ஹோட்டலுக்குள்ள நுழைய முடியாது, பீச் கிடையாது. அப்ப உன் பெண் மூலமாத்தான் என் விலாசத்தை தெரிஞ்சுண்டாயா? ஏன், உன் ஆம்படையான் எங்க இருக்கிறது ஏற்கனவே தெரியும். ஆனா நீதான் அவர் பெண்டாட்டின்னு ரொம்ப நாளா தெரியாது. உன்னை அவருக்கு பார்த்தார்கள் இல்ல? என்றாள் சீதா. யார் 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 யாருடன் மனையில் உட்காரணும்னு பகவானா பார்த்து நிச்சயிக்கிறப்போ அதுல என்ன இருக்கு பேச? வா, பல்லாங்குழி ஆடிண்டே பேசலாம். உன் பெண் என் பிள்ளைக்கு கிடைக்கலங்கிற விசனம் மறைஞ்சே போச்சுடி. கோமா உன்னை பார்த்ததும். யார் சொன்னா என் பெண் உன் பிள்ளையை கல்யாணம் செய்து கொள்ள போறது இல்லைன்னு? என்ன உளர்ற? உன் ஆம்படையாதான் ஏன் ஆம்படையானை துரத்தி துரத்தி அடிச்சாரே. அவர் கிடக்கிறார். ஒவ்வொரு வரனுக்கும் என்ன ஷேர் இருக்கும்னு கணக்கு போடுறவர் தானே அவர். நீயும் நானும் சம்மந்தியாக போகிறோம்டி. என் பெண் ஆசைப்படிதான் எல்லாம் நடக்க போறது. அது எப்படியடி சாத்தியம்? யார்கிட்டையும் உளர மாட்டியே சீதா? மாட்டேன். உன் புருஷங்கிட்ட கூட சொல்லக்கூடாது. இல்ல, சொல்லல. 2 பேரும் ஓடப் போறா. என்ன சொன்ன? ஏன், காதலிச்ச 2 பேர் எதிர்ப்பு வர்றப்போ ஓடுறது இல்லையா? உன் பிள்ளை இங்கேயும் என் பெண் அங்கேயும் தூக்கம் பிடிக்காம சோறு பிடிக்காம சரியா பல் தேய்க்காம குளிக்காம பரட்டை தலையுடன் உட்கார்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறியா? இன்னும் ஒரு வாரத்துல உன் பிள்ளை ஆபீஸ் காரியம்னு ஒரு பெட்டியுடன் கிளம்புறான். என் பெண் காலேஜ் எக்ஸ்கர்ஷன்னு புறப்பட்டு. எந்த ஊருக்கு? அது அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு கூட தெரியாது. ஏண்டி இந்த கூத்து? என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது. தான் பிடிச்ச முயலுக்கு 2.25 கால்னு தான் ரோட்டரி கிளப் மீட்டிங்ல கூட சாதிக்கிறவர். அவர் மனசால உன் பிள்ளையை தூக்கி எறிஞ்சாச்சு. அவர் மனசை ஆபரேஷன் செய்துதான் மாத்தணும். காதல் ஓட்டம் ஒன்றுதான் வழி. அதான் நான் யோசிச்சு முடிவு செய்திருக்கிற ஆபரேஷன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.